ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் மொபைல் ஆப். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நடுவில் தான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயிலில் என்ன போட்டிருக்கேன்னா வெந்தயம் போட்டிருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டுட்டு தட்டி வச்ச பூண்டையும் இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து உள்ளே போட்டிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா பெரிய கப் அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். நல்லா இப்போ நம்ம வதக்கணும். ஆக்சுவலாக இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இதெல்லாம் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பக்கத்தில் பாருங்கள், புளிக்கரைசல். இதில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளியை சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துருக்கேன். 2 தக்காளி பழம் கையிலே நல்லா மசிச்சு அந்த தண்ணியவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா கரைச்சி விட்ருக்கேன். மல்லித்தூள் நீங்கள் தேவைப்பட்டால் இதுலேயும் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வணக்கும் போது நீங்கள் போட்டுக்கலாம். நான் மல்லித்தூளையும் இதுலேயே நான் போட்டு நல்லா கரைச்சி விட்ருக்கேன். இந்த தண்ணியை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வணக்கி இருக்கோம் இல்லையா, இந்த வணக்கிட்டு இருக்கிற இந்த பாத்திரத்தில் இந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள், மீன் தலை எடுத்து வச்சுருக்கேன். மீனும் கொஞ்சம் வாழும் தலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், குழம்புல எடுத்து போட போகிறேன். மீன் குழம்பு இன்றைக்கி. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன். பாருங்கள், ஜிலேபி மீன் பாலும் தலையை மட்டும் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து இதெல்லாம் நான் போட போகிறேன். திடீர்னு தான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சோம். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து என்னால் காமிக்க முடியல. நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. இன்னும் வணங்கலை ஃபுல்லாக. ஆக்சுவலாக நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டு சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நல்லா இப்படி ஒரு நிறையா இருக்குது. வாசம் செம்ம வாசம் அடிச்சிட்ருக்கு. வேறு லெவல் வாசம் அடிச்சிட்ருக்கேன். பூண்டும் இஞ்சியும் தட்டி போட்டிருக்கேன். முழுசாக வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிப்பு பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. சூப்பரான ஒரு மீன் குழம்பு. இதில் நான் எதுவும் வறுத்து வணக்கியெல்லாம் எதுவும் போடல, மசாலாலாம் எதுவும் போடல. ஆக்சுவலாக அப்படியே புளி ஊற்றி வைக்கிறது, அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வணங்கிட்டுருக்கு. பாருங்கள், வெங்காயம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வணங்கிடுச்சு பாருங்கள். பூண்டும் பாருங்கள் சூப்பராக வணங்கிடுச்சு. நல்ல வாசம், செம்ம ஃப்ளேவர். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணியில் தான் நான் கரைச்சி வச்சேன். சுடுதண்ணியில் தான் ஊற்றி நல்லா புளி கொஞ்சம் வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் 2 தக்காளி பழமும் கரைச்சி வச்சேன். அந்த தண்ணியை இப்போ இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். மல்லித்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் கலந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ குழம்பு கொதிக்கும் போது தான் இப்போ நான் மல்லித்தூளை இப்போ ஆட் பண்ணுவேன். பச்சை மிளகா நான் 3 தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் பார்த்திங்கனாலும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதனால் காரம் ரொம்ப ஓவராக ஆயிடக்கூடாதுன்றதுக்காக பச்சை மிளகா நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 மிளகா மட்டும், நல்ல பெரிய பச்சை மிளகா பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது பச்சை மிளகா. அதனால் 3 மிளகா மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது ஓப்பன்லேயே கொதி படட்டும். நல்லா எண்ணெய் பிரியட்டும். சரிங்களா, கொஞ்சம் நல்லா வேகட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கரைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்,
உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கு பிறகு இங்கே இந்த மீன் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இதில் தூக்கி உள்ளே போட்டுற போகிறோம். அவ்வளோதான், சிம்மில் வச்சு போட்டுற போகிறோம். சரிங்களா? நல்லா வந்து இது கொஞ்சம் குழம்பு முதல்ல கொஞ்சம் இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய சாந்து வந்து கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ பாருங்கள். இந்த பாத்திரத்தில் வந்து நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து நம்ம சமையலில் வந்து நம்ம நடுவில் வந்து எதுக்கு தண்ணி ஆட் பண்ணாலும் பச்சை தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணவே கூடாது. பச்சை தண்ணியை நம்ம ஆட் பண்ணணும்னா அது வந்து என்ன சொல்கிறது, ஏற்கனவே நல்ல தளபுலன்னு கொதிச்சுட்டு இருக்குது. அதில் நம்ம பச்சை தண்ணியை ஆட் பண்ணோம், அதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப விரைச்சி போகிற மாதிரி ஆயிடும். அதனால் நம்ம அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் நல்ல தண்ணி நம்ம கொதிக்க வச்சுட்டு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் எதுவுமே மாறவே மாறாது. தண்ணி ஏற்கனவே நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதை எடுத்து தேவையான அளவு இந்த தண்ணி வந்து இதில் நான் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வந்துடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். அளவாக வேணும்னாலும் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். புளி வாசம் வருது. இப்போ தான் எண்ணெயெல்லாம் இப்போ தான் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் டைட் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்க போகிறேன். நான் உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது பிறகு திரும்ப வேக வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா வந்து என்ன ஆயிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா தெரியுது, பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா? எண்ணெயெல்லாம் வந்து நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு. அருமையாக ஃப்ளேவர், சூப்பரான ஒரு வாசம், கம்மன்னு ஒரு வாசம் இருக்குதுங்க. அப்படியே நல்லா அந்த மிளகா வெங்காயம் பூண்டு இஞ்சி தட்டி போட்டது நல்லா சூப்பராக வந்து என்ன ஆயிடுச்சு, கலந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள் சூப்பராக தெரியுது. 2 நாள் ஆனாலும் மீன் குழம்பு ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். நல்லா வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுங்களா. இப்போ வந்து இந்த சுடு தண்ணியில் இந்த கப்பில் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து என்ன பண்ணோம், குழம்பாகட்டுங்க. நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து இதில் உப்பு காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சின்ன கப்பு தான், பெரிய கப்பு உள்ளது, இதனால தான் 2-3 கப்பு ஊற்றினேன். அதில் தேங்காயெல்லாம் எதுவும் அரைச்சி ஊற்ற மாட்டேன், அவ்வளோதான். இந்த பாருங்கள் வேணுங்கிற அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். நான் உப்பு ஏற்கனவே உப்பு மிளகாத்தூள் வந்து அது தகுந்த மாதிரி நான் போட்டுட்டேன், அதனால் நான் திரும்ப ஆட் பண்ணலைங்க. இப்போ இது என்ன ஆகட்டும், நல்லா இன்னும் நல்லா குழம்புக்கு ஆகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நல்லா தளபலான்னு கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு பிறகு நம்ம சிம்மில் வச்சு இந்த மீன் எடுத்து அதில் போட்டலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்கள் நல்லா குழம்பு தளபலான்னு கொதிச்சிட்ருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதனால் இன்னும் கொஞ்சம் வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு பிறகு மீன் எடுத்து நம்ம உள்ளே போட்டலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு ஓரமாக வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் இப்போ கெட்டியாகிடுச்சு ஃபஸ்ட்டு விட. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மீன் எடுத்து அதில் ஒன்றா போட போகிறோம். பாருங்கள் ஒரு கடாக்கு மட்டும் லைட்டாக கலக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம இதை என்ன பண்ணிடலாம், 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு அப்படியே என்ன பண்ணிடலாங்க, இது அப்படியே மூடி வச்சிடலாம்.
சரிங்களா? மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு மீன் வேகட்டும். மண்டை கொஞ்சம் வேகணும். வேகட்டும். பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா மீன் வேகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. வேறு லெவல் வாசம். இந்த மீன் குழம்பு வாசம் வேறு லெவலில் இருக்கு. போங்க விட்டு நான் பரட்டி விடுறேன். உடையாமல் சூப்பராக இருக்குதுங்க வாசம். குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போதான் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். காமிக்கணும். மேட்டூர் டேம் மீன் சூப்பராக இருக்குதுங்க. மீன் தலை வேறு லெவல். சூப்பராக மீன் குழம்பு சாப்பிட வேண்டியிருப்பான். காமிக்கிறதுலே உடஞ்சிட மாட்டேங்குது. வேறு லெவல் இருக்குது. குழம்பு நல்லா கெட்டியாகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொத்தமல்லி தழை வந்து கிண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டலாம். இப்போ வாங்க, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இதிலே போட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குதுல்ல? சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.